இது சம்பிரதாயம் பாடலுடைய இறுதி பாடல் 1791. பெரும் தன்மை தான் என யானென வேறாய் அப்படின்னு சொல்றாரு. பெரும் தன்மை அப்படிங்கிறது தன்மை என்று சொல்லப்படுது இங்க அந்த மூன்று சுழியின் தன்மை. தன்மை என்றால் இந்த இடத்துல சாந்தம் என்று பொருள். சாந்தம்னா அமைதி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் சாந்தம். இப்ப பெரும் தன்மை அப்படிங்கிறது இப்ப மிகப்பெரிய சாந்த நிலையில் தான் என யான் என வேறாய் அப்படின்னு சொல்றது. ஸோ தான் என அப்படின்னா யாரு? இறைவன் தான் தான் இந்த இடத்துல. அடுத்து யான் என அப்படிங்கிறாரு. யான் என்றால் யார்? திரும்ப இந்த இடத்துல பல இடத்துல யான் யான்னு சொல்லுவார். அப்ப என்ன பொருள்? உடம்போட தான் இருக்காரு, ஆனால் உடம்போட சேர்த்து இறைவனையும் சேர்த்து சொல்றது இந்த இடத்துல. இப்போ நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன? இந்த உடம்பு சாப்பிட்டது, நான் சாப்பிட்டேன். யான் சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன பொருள்? என் கூட இறைவன் இருக்காரு, அவரும் சேர்ந்து சாப்பிட்டாருன்னு பொருள். ஸோ யான் யான்னு பயன்படுத்தணும் அப்படின்னா இறைவனையும் நம் கூட்டுக்கு சேர்த்து கொள்கிறோம் இந்த இடத்துல. நான் என்றால் இந்த இடத்துல சேர்த்துக்கல அப்படின்னு பொருள். அப்ப முதல்ல பெரும் தன்மையான இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சாந்த நிலையில தான் என இறைவன் என்றும், யான் என அப்படின்னா நான் உணர்ந்தவர் யாரு? ஒரு சம்பிரதாயத்தையே கடைபிடித்து இறை சிந்தனையிலே இந்த அகங்காரம் அற்ற நிலையில் நான் என வேறாய் அப்படிங்கிற. ஸோ இவன் என்ன பண்றாங்களாம்? வேறாக பிரித்து, அதாவது வேறு வேற பிரித்து அடுத்தடியை சேர்த்து படிக்கணும். பிரிச்சு பார்க்கறாருன்னு பொருள் இல்லை, பிரித்து இருந்ததும் இல்லை அப்படிங்கிற. நான் வேற கிடையாது, இறைவன் வேற கிடையாதுப்பா என்று அந்த பிரிச்சு பார்க்குற தன்மை அவருக்கு இல்லையா. இப்போ நமக்கெல்லாம் அப்படித்தானே இருக்கு. கோயிலுக்கு போனால் இறைவனை தனியாக பார்க்குறோம். அங்கே மூலஸ்தானத்தில் இறைவன் இருக்காரு, அந்த இறைவனை தனியாக பார்க்குறோம். வெளியில வேற ஒரு தெய்வம் இருக்கு, அந்த தெய்வத்தை தனியாக பார்க்குறோம். இன்னைக்கும் அந்த எண்ணம் இருக்குல்ல, பிள்ளையார் வேற, முருகர் வேற, சிவன் வேற, பெருமாள் வேற, இப்படி தானே பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் மூலாங்க இறைவன் ஒருத்தரா தானே இருக்காரு இந்த இடத்துல. அது தெரியல இல்லையா? இறைவனையே நம்ம பிரிச்சு தான் பார்க்கலாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையுமே இவர் பிரிச்சு பார்க்கறதே கிடையாதான். யாரு பிரிச்சு பார்க்கல? சம்பிரதாயத்தை யார் ஒருத்தர் கடைபிடிச்சுக்கிட்டே வந்தாரோ அவருக்கு இறைவன் அந்த அருளை மேக பெரிய மலை மாதிரி அருளை கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மிகப்பெரிய அருளை கொடுத்துட்டாரு. பெருளை கொடுத்ததுனால அவர் எதையுமே பிரிச்சு பார்க்கறதே இல்லையா. ஆனா அவர் உணர்ந்த எல்லா பொருளுமே அமைதியில இருக்கான். இந்த அமைதியின் உச்சத்துல இருக்கான். அவரும் அமைதியா இருக்கிறாரு. அவருக்கு எது நடந்தாலும் அமைதியா இருப்பாரு. திருநாவுக்கரசர் இருந்தார் இல்லையா? அவர் தூக்கி கல்லை கட்டி கடல்ல தீப்படல் அவர் ஆட்டுக்கு அமைதியா இருந்தார். நீ என்ன வேணா செஞ்சுக்கப்பா, நான் பாட்டுக்கு இருக்கம்பா அப்படின்னு இருந்தார் இல்லையா? அந்த மாதிரி அமைதியா அவர் இருக்காராங்க. இது ஈசன் அறியும் அப்படின்னு சொல்றாரு. ஈசன்னா யாரு? உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் தலைவன். ஈசனுக்கு தெரியுமா இவர் என்ன நினைக்கிறாரோ அது அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த இடத்துல என்ன சொல்றாரு? பொருந்தும் உடல் உயிர் போல் உண்மை மெய்யே அப்படின்னு சொல்றாரு. பொருந்தும், எதெல்லாம் பொருந்தது இந்த இடத்துல? உடல் உயிர் போல். ஸோ உடம்பும் உயிரும் மாதிரியே, உண்மை மெய்யேங்கிறாரு. இப்ப இந்த உடம்பு உண்மைன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். உடம்பு பேசுறோம், நினைக்கிறோம், உயிரும் உள்ள இருக்கு. இது ரெண்டுமே இப்ப தனித்தனியா தான் இருக்கு. உடம்பு தனியா இருக்கு, உள்ளுக்குள்ள இயங்கு சக்தி தனியா இருக்கு. ஆனா ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கு இந்த இடத்துல. அந்த மாதிரியே உண்மை மெய்யே அப்படிங்கிறது. உண்மை அப்படின்னா இது இந்த இடத்துல இப்ப நம்ம சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய தர்மம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் இந்த இடத்துல உண்மை. அந்த உண்மையான தர்மத்தை எப்போதே அவங்க கடைபிடிச்சிட்டே இருக்கிறதுனால மெய்யே அப்படிங்கிறது. உண்மை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, மெய் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் வார்த்தை, ஆனால் கொஞ்சம் பொருள் வித்தியாசம் இருக்கும். உண்மை என்று சொல்லப்படுவது இப்போ அந்த தர்மம், மெய் என்று சொல்லப்படுவது சத்தியம். எது சத்தியம்? இறைவன் தான் இங்க சத்தியம், இறைவனே ரூபந்தான். அப்போ உயிர் போல் உண்மை மெய்யே அப்படின்னா அவர் உடம்பும் உயிரும் எப்படி ஒன்னா கலந்து இருக்கோ அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ள ஒவ்வொரு பொருளுமே இங்க இறைவனால் ஆனது தானே. அந்த உண்மையானது வெளிப்படுகின்றது. அந்த சத்தியமாக இருக்கக்கூடிய இறைவனை வெளிப்படுறாரு உள்ள. இப்பயும் இந்த உடம்பு இறைவனால் ஆனதுதான். ஆனா மேல மாய மூடி இருக்கு, நம்ம கண்ணுக்கு இறைவன் தெரியல. ஆனா அவருக்கு என்ன ஆயிடுச்சு? இறைவனது அருள் கிடைத்து விட்டபடியால் அந்த மாய விலகிட்டதுனால இந்த பொருள் என்ன ஆயிடுச்சு? இறைவனாக தெரிய ஆரம்பிக்கின்றது. உள்ள இருக்கக்கூடிய உண்மையானது தெரிய ஆரம்பிக்கும். தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால அந்த மெய்யாக இருக்கக்கூடிய இறைவன் அங்க தெரிந்துக்கிறாரு. அடுத்த என்ன சொல்றாரு? திருந்தும் முன் செய்கின்ற தேவர் பிரானே
அப்படிங்கிறார். திருந்தும் முன் செய்கின்ற அப்படிங்கிறார். இப்ப இந்த நிலைக்கு ஒரு அடியவர் வந்துட்டார். இந்த உடம்பெல்லாம் இறைவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, இறைவனையே உணர்ந்துட்டாரு, அது அமைதி நிலையில இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்துட்டாரு, எல்லா இடத்தும் இறைவனாவே பார்க்குற ஒரு நிலைக்கு வந்துட்டார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சாதகர் அடியவர் இருக்கார் இல்லையா? ஆனா அவர் ஒரு சாதகமும் செய்யல, அவர் மந்திரம் சொல்லலை, தான தர்மம் பண்ணியிருப்பார், அது கர்ம யோகத்துல வருதுன்னு வச்சுக்குவோம். ஸோ தியானம் பண்ணலை, காட்டுக்குள்ள போல, தவம் செய்யலை, உபதேசம் வாங்கலை, ஒன்றும் செய்யலை. அவர் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை மட்டும்தான் கடைபிடிச்சார். கடைபிடிச்சதுனால அவர் தானே இறைவன் என்ற நிலையை உணர்ந்துட்டாரு, சுத்தி இருக்கிற எல்லாம் இறைவன் என்பதை உணர்ந்துட்டார். இவர் உணர்ந்தாலும் அவரும் இந்த உடம்பால் ஆனவர் தானே. இந்த உடம்பு ஒரு நாள் அழிஞ்சுதானே போகணும், இறந்து போகும் ஒரு நாள் உடம்பு. ஆனா என்ன பண்றாராம், திருந்து முன் அப்படிங்கிறாராம். என்ன பண்றாராம் இறைவன், அந்த உடம்பு அழியறதுக்கு முன்னாடி அவரை திருத்திடுறாராம். என்ன திருத்துறாராம், அழிகின்ற உடம்பை அழியாத நிலைக்கு அங்கு வைக்கின்றார். அதான் திருந்து முன் செய்கின்ற தேவர் பிராணி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உடம்பு அழிஞ்சு போறதுக்கு முன்னாடியே செய்கின்ற அப்படிங்கிறார். என்ன செய்யறாராம், ஒரு விஷயத்த அவர் ஒரு அருள் கொடுக்குறாரு, அந்த அருளை வந்து மாத்தி செய்யறாராம். நான் முன்னாடியே சொன்ன முதப்பாட்டுல, இன்னைக்கு இறைவன் இன்னைக்கும் நமக்கு அருள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. மாயில் வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு ஏற்றார் போற அருளை கொடுப்பதனால்தான் நம்ம ஆசைப்பட்டதை இங்க அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த அருளை என்ன பண்றாரு, அப்படியே மாத்தி கொடுக்குறாரு. அப்ப மாத்தி கொடுக்கும்போது மாயையில் இல்லாத ஒரு அருளா இங்க கொடுக்கறதுனால என்ன ஆயிடுது, அவருடைய உடம்பு அழியாத உடலாக அங்க மாறி விடுகின்றது. யார் மாத்திரா, தேவர் பிராணி அப்படிங்கிறாரு. ஸோ தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அவர் இதை கொடுக்கிறார். ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், மிகப்பெரிய அமைதி நிலையில், சாந்த நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் தான் நான் என்ற ஒரு எண்ணத்தில் அந்த சாதகர் இருக்கின்றார். இது வேற அது வேற என்று நினைக்கல, இதே எண்ணம் தான். இந்த உடம்பும் இறைவன் தான், நானும் இறைவன் தான் என்ற ஒரு அமைதியான நிலையில் அங்க இருக்கின்றார். இது சாதாரண நிலையில இல்லை. இந்த மாதிரிலாம் ஆகணும்னா அப்பர் மாதிரி எண்ணம் வரணும். யாராவது வந்து நம்மளை கடல்ல தூக்கி கயிறை கட்டி போட்டா கூட நம்ம என்ன செய்யணும், துளி கூட பயப்படக்கூடாது. இந்த உடம்பும் இறைவன் தான், கல்லும் இறைவன் தான், கயிறும் இறைவன் தான், கற்றவனும் இறைவன் தான், அந்த கடல் தண்ணியும் இறைவன் தான். அப்ப எல்லாமே இறைவனா நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏன் பதட்டம் வருது? ஒரு பதட்டமும் வரல. அவ்வளோ உச்சகட்ட நிலை. அந்த நிலையில இருக்கிறத அந்த சிவனுக்கு தெரியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் தலைவனான இறைவனுக்கு தெரியும். எப்படி தலைவன்? இந்த ஓமை சொன்ன இல்லைங்களா, இந்த உடம்புக்கு தலைவன் இறைவன் தான். இந்த யார் அப்பர் சொன்ன இல்லைங்களா, அவரோட உடம்ப கயிறு கட்டுறாங்களா, அந்த கயிறுக்கு தலைவனும் இறைவன் தான். கற்ற மனிதர்களுடைய தலைவனும் இறைவன் தான். அந்த கடல் தண்ணியும் இறைவன் தான். அப்ப அது அந்த கடல் தண்ணிக்கு தலைவனும் இறைவன் தான். அப்ப தலைவன் என்ன சொல்லுகின்றானோ அதைத்தான் அந்த பொருட்கள் செய்யும். அப்ப ஒரு கடலை கட்டி தூக்கி போட்டுனா இறைவன், கடலை தலைவனா இருக்கக்கூடிய இறைவன் என்ன சொல்றாரு, கடலையை அவரை மிதக்க வைய கொண்டு போய் கரையில விடுன்னு சொல்லுவார். அழகா அப்புறம் கொண்டு வந்து கரையில விட்டுருச்சா இந்த இடத்துல. ஸோ அதைத்தான் இறைவன் இங்க செய்கிறார். யாரு, இந்த அடியவர், இந்த சம்பிரதாயத்தை மட்டுமே கடைபிடித்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இறைவன் இந்த அருளை இங்கு செய்கின்றார். அப்படி இருக்கு அந்த நிலைக்கு இறைவன் எப்ப இறைவன் ஈசன் அறியும் சொல்ல, இறைவன் தெரிந்து கொண்ட நிலை வரைக்கும் யார் ஒருத்தர் சம்பிரதாயத்தை கடைபிடிக்கின்றாரோ அவருடைய உடலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அந்த எல்லாமே மாயையானது விலகி அங்க இருக்கக்கூடிய மெய்யான இறைவன் வெளிப்படுகின்றான். அப்படி இறைவன் வெளிப்பட்ட பின்பாக அழிந்து போகின்ற ஒரு உடலை மாற்றி அழியாத ஒரு உடலை இங்கு இறைவன் அவர்களுக்கு கொடுக்கின்றார். எந்த இறைவன்? தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் அங்கு கொடுக்கின்றார். அந்த பாடலுடைய கருத்து. ஐயா, இப்ப இந்த சம்பிரதாயப்படி வாழ்ந்த அவர் ஞானம் பெற்றவர், அவருக்கு ஒரு கால இல்லை இருக்குத்தானே. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இவ்வளவு காலம் வந்து எல்லை வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கால எல்லை வந்த உடனே அவருக்கு முத்தி தானே கிடைக்கும். அந்த உடல் நீடிக்க வேண்டியது என்ன காரணம் என்ன? அது உலக நன்மைக்கேனும் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக இறைவன் வச்சிருப்பார். நம்ம 4ஆம் தந்திரத்துல நிறைய இதை வச்சு படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு ஞான நிலையில ஒருத்தர் யோகம் தியானம் செய்து அழியாத உடலை பெற்றுவிட்டால் சமாதி நிலையில இருக்கிறாருன்னு சொல்லுவோம். சமாதி நிலையில அவர் இருக்காருன்னா என்ன ஆகும்?
பிரபஞ்ச சக்தி ஆற்றல் எல்லாத்தையும் அவருடைய உடம்பு பெற்று அதை இந்த உலகத்திற்கு கொடுக்கின்ற ஒரு வேலையை அந்த உடம்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவர் ஏகாந்தத்துல லயிச்சு போய் தான் இருப்பார். ஆனால் அந்த உடம்பு உலக நன்மைக்கான காரியத்தை ஏதோ ஒரு ஒரு கருவி போல் இருந்து அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்காகத்தான் இறைவன் இங்க அழியாத ஒரு உடலை வந்து பல ஞானிகளுக்கு கொடுக்கிறாரு. நல்லது நல்லது. ஏதோ ஒரு காலத்துல அதுவும் அழியாத உடல்னு சொல்றோம். பிரளய காலம்னா எல்லாமே இறைவனோட போய் ஒடுங்கி தானே ஆகணும். அதுலயே உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய ஞான நிலையில அழியாத உடம்பு பெற்றவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம திருமூலர் மாதிரியாக இருக்கக்கூடிய ஞான நிலையில நம்ம திருமந்திரத்துல ஆரம்பத்துல படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, எம்மோடு எண்மருமாமி அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். இந்த 8 பேர்லாம் பார்த்தோம்னா பிரளயத்துல எல்லாமே ஒடுங்குனா கூட சரி, அவர்கள் இங்கு தனித்துத்தான் நிற்கின்றார்கள். அந்த இறைவனுடையதே இருக்கிறார்கள், தனித்த திருப்பி சர்வ சிருஷ்டி வரும்போது திருப்பி அதே 8 பேர் திருப்பி வராங்க. ஸோ அந்த அளவுக்கு திருமூலர்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர். அதோடைய அவருடைய உயரத்தை எல்லாம் நம்ம அறிவுல கற்பனை செய்து பார்க்க முடியாது. அதனால அப்படி இருப்பவர்களும் இருக்கிறார்கள். பட் சாதாரண இந்த உலக ரீதியாக கருவியாக இருப்பவர்களும் மீண்டும் அந்த இறைவனுடைய சென்று ஒடுங்கி விடுகின்றார்கள். திருப்பி சர்வ சிருஷ்டி வரும்போது மீண்டும் அவர்கள் அதே உடம்போட அந்த ஒரு கருவியாக தேவைப்படுது இல்லையா உடம்புக்கு, அதனால மீண்டும் அவர்களை வந்து இறைவனை மீண்டும் அனுப்பி வைப்பார். இறைவனால் செய்ய முடியாத காரியம் என்ன இருக்கிறது? தேவைக்கேற்ப. ஆமா, தேவைக்கேற்ப இறைவன் செய்வார். அடுத்தது இந்த சம்பிரதாயம் கணக்க சொல்லி இருந்தாலும் கூட நாங்கள் அறவழியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அதுவும் ஒரு சம்பிரதாயம் தானே. ஆரம்ப நிலை, நடுவுநிலை, முற்று பெற்ற நிலைன்னு சொல்லுவோம் ஐயா நம்ம. சரிங்களா? ஸோ அற இதிலே நம் முழுமையாக கடைபிடிக்கின்றோமா என்று ஒன்று இருக்கின்றது. சம்பிரதாயம் தான். நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் அறத்தின் வழி வாழ்ந்தால் அது சம்பிரதாயம் தான். ஆமாம், நிச்சயமாக சம்பிரதாயம் தான். அறவழி வாழ்ந்தது சம்பிரதாயம் தான். ஏன்னா தர்மம் வேறு அல்ல, அறம் வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். தர்மம் என்றது சமஸ்கிருத வார்த்தை, அறம் என்பது தமிழ் வார்த்தை தான். சரிங்களா? ஆனால் அதற்கு ஆரம்ப நிலை இருக்கிறது, நடுவு நிலை இருக்கிறது, முற்று பெற்ற நிலை இருக்கிறது. ஏன்னா இறைவன் இங்க ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கே முதல்ல சோதனை கொடுப்பார். 1வது படிக்கிற பையனா இருந்தாலும் சரி, எல்கேஜி சின்ன சாதாரண முதல் வகுப்பு படிச்சாலும் சரி, பரீட்சை வைத்துத்தான் அடுத்த வகுப்பிற்கு அவர்களை மாற்றுவார்கள். இல்ல இன்னைக்கு கொஞ்சம் மாறி போச்சு, கல்வி எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு அவங்க படிச்சாலும் சரி, படிக்கட்டாலும் சரி, பாஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அது வேறு. பட் நம்ம இருக்கக்கூடிய ஆரம்ப நிலை பள்ளி முதல்லலாம் பார்த்தோம்னா அப்படித்தானே செய்வாங்க. 1ஆம் நிலையில இருந்தா கூட சரி, ஆசிரியரே சொல்லுவார், இவனுக்கு இன்னும் எழுத்துக்கள்லாம் சரியா தெரியல, ஒரு வருஷம் இன்னும் 1ஆம் வகுப்புலேயே இருந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரியரே பெற்றோர்கிட்ட சொல்லி முதல் வகுப்பையே 2 வாட்டி படிச்சவங்க மாணவர்கள்லாம் கூட இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அக்கால கல்வி முறை இல்லைங்களா? அந்த மாதிரி அறத்தின்படி வாழ்ந்தாலும் அதுலேயும் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு படிக்கட்டு போல நிலைகள் அங்கு இருக்கும். ஒவ்வொன்றிலையும் இறைவன் சோதித்து 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 தான் நம்மளை அடுத்த இடத்திற்கு அழைத்து செல்வார். அது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆரம்பத்துல ஒன்றும் தெரியாது. இந்த உலக ரீதியா சொல்லுவாங்களே, ரொம்ப நல்லது செய்யக்கூடாதுப்பா, ரொம்ப கோயிலுக்கு போகக்கூடாதுப்பா, கஷ்டம் வரும்ப்பா, இப்படி சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாரு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்கிட்டே சொல்ல, ரொம்ப சாமி கும்பிடாரா, கஷ்டம் உனக்கு வரும்டா, ஏன்டா இப்படி சாமி கும்பிட்றேன்னு கேட்கறவங்களும் என்கிட்டே இருக்கிறாங்க. தெரியல, ஏன் பயம், ஏதோ துன்பம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம கடைபிடிக்கும் போது இது போல் சோதனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். சரிங்களா? அதை தாண்டினால்தான் அப்ப அந்த அறத்தினுடைய உச்சநிலைக்கு போக முடியும். அந்த உச்சநிலைக்கு போனதான் இப்ப அந்த பாடலை இறுதியா பார்த்த ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. இந்த அழியாத உடம்பையே நாங்கள் அது என்ன தூலமா இருக்குமா சூக்குமமா இருக்குமா? இப்ப தூலமா இருக்குமா இல்லாட்டி சூக்குமா இருக்குமா அழியாத உடம்புன்றது? 2 வகையாவும் இருக்கும் ஐயா. ஏன்னா ஆரம்பத்துல ஸ்தூலமா தான் இருக்கும், சரிங்களா? பட் அவர்கள் மேலும் மேலும் அந்த நிலையில தானே இருக்காங்க. அவர்களால் அந்த அட்டமா சக்திகள்னு சொல்லுவோம் இல்லையா, சூக்குமாக அவர்களால் மாற்றிக்கொள்ளவும் முடியும். அந்த உடம்பு 2 மாதிரியும் அவங்களால செஞ்சுக்க முடியும். இப்ப தூலமா இருந்தாலே பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்ட உடம்பு தானே, அதுக்கு அழிவு இருக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு மட்டும்தான் அந்த தூல சரீரம் இருக்கும். தூலமா பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. ஆமா, அது எப்படி அது எப்படி அதை எடுக்கிறது? இப்ப அது அழியாத உடம்பு. இப்பதான் புரியுது நீங்க கேட்கிற கேள்வி. இப்போ நம்ம உடம்புக்கு ஒரு அறிவு இருக்கு, மசில் மெமரின்னு சொல்லுவோம். விரலுக்கு ஒரு அறிவு இருக்கு, காலுக்கு ஒரு அறிவு இருக்கு, இல்லைங்களா? உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கும் ஒரு அறிவு இருக்கு. ஆனால் இந்த உடம்பு எல்லாமே இறைவன் தான் என்று தெரிந்த பிறகு இந்த அறிவு இருக்காது. அந்த உடம்புல இருக்கக்கூடிய அறிவு பேரறிவாக மாறிவிடும். சாந்தம்னு ஒரு வார்த்தை படிச்சிருந்தோம் பாருங்க.
உடம்புலயே இந்த மசில் மெமரியே சாதாரண அறிவிலிருந்து பேரறிவுக்கு போயிடும். அப்ப அது அமைதியா இருக்கும். இந்த விரல் அசைக்கிறதுனால ஒரு பயனும் இல்லடான்னு தெரிஞ்சு அந்த விரல் அமைதியா இருக்கும், அசையவே அசையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சாதாரண அறிவு நிலையில தான் இது இயங்கிக்கிட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய உடம்பு. அது உங்களுக்கு மேல்நிலைக்கு இந்த பாடல்ல சொல்லப்பட்டபடி உங்களுக்கு அழியாத உடலை பெறும்போது இந்த உடம்பும் சேர்ந்து அந்த பேரறிவை பெறுகிறது. இப்போ உடம்பு இப்ப இயங்குற மாதிரி இயங்காது, அது அசையாமே இருக்கும். எவ்வளவு வருஷம் ஆனாலும் அசையாமே இருக்கும். அந்த உடம்புக்கு அட்டமாசித்தெல்லாம் கிடைக்கும். அது உலகிற்கு தேவை என்றால் சூக்குமமா மாறிக்கும், தேவை என்றால் உடம்பாக மாறிக்கொள்ளும், தேவை என்றால் பறவையாக கூட மாறி தன்னுடைய வேலைகளை செய்யும். இதை இப்ப ஜீவமுத்தி என்று அப்படி எடுக்கலாம். ஜீவமுத்தி அடைகிற அது சாதகர்களை பொறுத்து ஐயா. நடுவில் ஒரு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா, எந்த சாதக முறை அவங்க என்ன மாதிரியான இந்த பாடல்ல கூட நம்ம பார்த்தோம். நடுவில் ஒரு பாடல்ல 4ஆம் பாடல் நினைக்கிறேன், அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்றார் போலத்தான் அங்கு நடக்கும். அடுத்த இந்த 1789 பாட்டில 2வது வரி இருக்கும், அவனை அறியில் அறிவானும் இல்லை என்றால் என்ன? அறிவான் என்றது இது அறிவான் இல்ல, அறிவாரும் இல்லைன்னு இருக்கும். புத்தகத்துல அறிவானா இருக்கு உங்களுக்கு. ஓ அறிவாரும் இல்லை அப்படின்னு பொருள். அறிஞ்சுக்கிறவங்க யாருமே இல்லை அப்படின்னு தான் பொருள். நீங்க அறிவானும் இல்லை அப்படின்னா அறிஞ்சிக்கிறவங்க அதுவும் அது அறிஞ்சிக்கிறவங்க யாரும் இல்லைன்னு தான் பொருள் நேரடியா. ஆனால் என்ன, அது ஒருமையில் குறிக்கிறது. புத்தகத்துல இப்ப அவனும் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவன் என்றால் இங்க ஆண்களைத்தான் குறிக்கும், பெண்களை குறிக்காது. பட் அறிவாரும் இல்லைன்னு சொல்லும் போது 2 பேரையும் சேர்த்து குறிக்கும். இங்க நம்ம சோடியில அறிவாரும் இல்லைன்னு தான் இருக்கு, வேறு சில புத்தகங்கள் கூட அறிவாரும் தான் இருக்கு, ஆனா சில புத்தகங்கள்ல அவனும்னு இருக்கு. பட் நேரடியா நம்ம இடத்திற்கு ஏற்றார்கள் பொருள் அறிவாரும் இல்லைன்னு படிச்சா நல்ல பொருள் கரெக்டா பொருந்திடும்.